வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். என்ன கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாம் பாவம் செய்த காலம் தொடங்கி எகிப்து தேசத்திலே அடிமையாய் 430 வருஷ காலம் வாழ்ந்து விடுவிக்கப்பட்ட காலங்கள் வரையிலும் 2451 வருடம் தேவன் அற்றவர்களாக வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரோசக்காரர், ரொம்ப கோபக்காரர். செய்த ஒரு தப்பு உறவு அற்ற நிலையில வாழ்ந்த இந்த ஜனங்கள் பற்பல வேதனைகள் மத்தியில வாழ்ந்தாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, கூப்பிட்டு விட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க, அழுதாங்க. தெய்வம் தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து மனம் இறங்கி தேவனுடைய ஜனங்களுக்கும் தனக்கும் ஒரு உறவு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆதாமோடு கூட உலாவி அவனை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்கிறது. மோசே என்ற தேவ மனுஷன் எடுக்கிற கருத்தை பேசினார். எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நான் அதுல நடக்கிற பேசணும். ஒரு மரம் தேவன் தெரிந்து கொண்டார். அதுக்கு சீப்பு மரம் என்று மரங்கள் இருக்கு. மரம் சீப்பு மரம் கேது மரம் பல ஆயிரங்கள் வருஷங்கள் இருக்கக்கூடிய கேது மரம் எத்தனையோ வாசனையை கொடுக்கக்கூடிய பல விதமான மரங்கள் இருந்த போது ஒரு வனாந்தரத்துல விளையக்கூடிய முளைக்கக்கூடிய மரமாகிய சீப்பு மரத்தை வேதத்துல நம்ம பார்க்கணும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான். 15:16 உபாகமம் 32:10 நீ வாசித்து பார்த்தீங்க. பாழான நிலத்தில் தூர இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியில் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். எங்க கண்டுபிடிச்சார்? இந்த மரத்தினுடைய தன்மைகளை குறித்து 2 காரியங்களை இந்த மரத்தின் பலகைகளை கொண்டுதான் பல பணிமுட்டுகளை செய்தாங்க. ஆசிரியருக்கு கூட 3 காரியங்களை பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு எடுத்து வைக்க சுவர் போல அதற்கு இந்த மரத்தின் பலகைகளை தான் பயன்படுத்த ஒரு ஆசிரியப்பு கூடாரத்தை தாங்கக்கூடிய ஒரு மரமாக என்னுடைய பலகை வேதத்துல பார்த்தீங்கன்னா பலகைகள் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்து காண்பிக்கிறதுக்கு
இந்த பலகைகள் சுவர் போல அமைந்துட்டாங்க. இத போன வாரம் 2 வாரம் இந்த காரியங்களை பற்றி பேச. இந்த மதம் ரொம்ப தெற்கு வெள்ளதாக இருக்குது. இதனுடைய பலகைகள் ரொம்ப கனடா இருக்கு. ஏன்னா இந்த பலகைகள் 10 படம் உயரம், அதாவது 15 அடி உயரம், 15 அடி அகலம், 1.5 படம் அகலம், 1.5 படம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அதனுடைய அகலம் பார்க்க ரொம்ப விசாலமா இருக்கும் பாருங்க. அப்போ 15 அடி உயரம் பலகை இருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த மரம் வளர்ந்து இருக்கணும் என்பதை நீங்க கவனிக்கணும். சொல்றத நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். வளர்ச்சி இல்லாத ஒரு மனிதனை தேவன் தன் ஆலய பணிக்காக பயன்படுத்த. நீ வளரணும், வேத வசனத்துல பெருகணும் என்ற நோக்கம் தேவனுக்கு இருந்ததுனால்தான் வீடாகிய சபையில கண்ட்ரோல் வச்ச. ஏன் சபையில கொண்டு வந்து வைக்கிறன்னா 1:23 சொல்லப்பட்டிருக்கு, சபை தான் சத்தியத்திற்கு ஆதாரமா. சபைதான் சத்தியத்திற்கு ஆதாரமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சபையை குறித்ததான ஒரு காரியங்களை பற்றி போன வாரத்தோட பேசினேன். இந்த பலகை உறுதியான ஒரு பலகையா இருந்தது. ஹைட் அதிகம், 15 அடி. மேல போட்டு இருக்கிற கூடாரம் வெயிட் அதிகம், பாரமான வரைஞ்சிடும். ஆனா அந்த பலகை கனம் உள்ளதாக, உறுதி உள்ளதாக இந்த பலகை இருந்ததுனால வலையாம கூட. அப்ப ஏங்க இந்த பலகையை குறிச்சு இந்த வேத வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு? இதுக்கு என்ன அர்த்தம்? 2 காரியங்கள் இருக்கு. வேத வசனத்தை வெறும் எழுத்தின்படி மட்டும் நீ பார்க்க கூடாது. வேத வசனங்களை ஆவிக்குரிய நிலைகளில் நீ பார்க்க பழகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் இந்த பலகைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆனா இந்த கிறிஸ்தவன் எப்படியாப்பட்டவனாக இருக்கணும்னா உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். பலவீனமான கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் வழங்கிடக்கூடாது. எல்லாத்துக்கும் வழங்கிட கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொன்னோம், யோசேப்பு 17 வயசு. அடிமையாக விற்கப்பட்டவன், அந்நிய தேசத்துல வாழ்ந்தவன். அடிக்கடி சொல்லுவேன், இவன் பாவத்தை தேடல. ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஒரு அடிமையாக போகும்படியாக விட்டார். நான் எவ்வளவோ ஆண்டவரை நேசித்தேன், ஆனா ஆண்டவர் ஏன் தான் எனக்கு கைவிட்டாரு, இனி எனக்கு ஆண்டவரே வேண்டாம், எப்படி வேணா வாழலாம் சொல்லிட்டு அவன் நினைக்கல. அடிமையாக போன இடத்திலே கர்த்தருக்காக வாழணும் என்ற உறுதி யாருக்கு? அந்த உறுதி அவனுக்கு இருந்ததுனால்தான் அந்த எஜமான் போட்டிப்பார் பார்க்கும் போது யோசேப்பு எந்தெந்த வேலையை ஒப்பு கொடுத்து அவன் செய்தானோ அத்தனை வேலையும் கர்த்தர் ஆசிரியர். நான் பேருக்கு மத்தியில ஒரு அடிமை அற்பமா எண்ணப்படக்கூடியவன், 4 பேரால மதிக்கப்பட முடியாதவன்.
இன்னைக்கு உன் வேதத்தனத்துல நீ அப்படி காணப்படலாம், உன்னை விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. ஆனா கர்த்தர் உன்னை அந்த இடத்துல உயர்த்த வேண்டுமான கர்த்தரின் பேரிலே நீ உறுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நீங்க பாருங்க, நிறைய பேருக்கு காலையில எழுதி கர்மம் கிடையாது, காலையில எழுந்ததற்கு வேறு வாசம் கிடையாது. இன்னைக்கு யாருக்காக தேவனுக்காக கிடையாது. இன்னைக்கு ஏதோ என்னை காப்பாற்றினா போகின்ற நிலையில இன்னைக்கு காண்கிறோம். ஒரு உறுதி வேணும். 17 வயசுல இருந்தவன் தன் பரிசுத்தத்தின் மேல காத்துக் கொள்வதற்கு ஒரு உறுதி அவனுக்கு இருந்தது. சொல்லுவாங்க, டீனேஜ் எல்லாவற்றையும் துணிச்சலா செய்யக்கூடிய வயசு, பாவத்துக்கு அதிகார வயசு, எதையும் திருத்தி சிந்திக்காத ஒரு வயசு, நான் மனசுக்கு தோற்றுதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வயசு, மாம்சமும் மனசும் விரும்பினதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வயசுல அவன் உறுதியா இருந்தான். வஸ்திரமே போனாலும், என் தலையே போனாலும், எனக்கு என்னதான் தண்டனை வந்தாலும் இவருடைய ஆசைக்கு நான் என்ன பண்ணேன். அவன் சொன்னா, உன்னையும் என்னையும் தவிர யாருமே கிடையாது. அவன் சொன்னா, என்னை பார்த்து அவர் முன்பாக இருக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு நான் அந்த பாவத்தை செய்ய முடியும். பாவம் இன்னைக்கான அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், 119 சங்கீதம் 11 வசனத்தை நீ வாசிப்பீங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்திருந்தேன். பாவம் செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இருதயத்துல தேவனுடைய வார்த்தை. வார்த்தை வேற, தேவன் வேற அல்ல. ஆண்டவர் என்னோடுக்குள்ள இருக்கிறார் என்று நீ சொல்லக்கூடிய அந்த தைரியம் உனக்கு இருக்குமானால் தேவ வசனத்தினால நீ நிரப்பப்பட்டவனாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடியவனாக, தேவன் சொன்னதை செய்கிறதற்கு பலனுள்ளவர்களாக. இதே 14 வயசுல தானியேல் அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு அவன் கொண்டு வரப்பட்டான். இவன் ராஜபுரத்தை சேர்ந்தவனா இருந்தபடினாலே நேபுகாத்நேச்சார் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானமும் புத்தியும் விவேகமுள்ள ஜனங்களை தேடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர்களை பார்த்தான். தானியேலு கூட அவனுக்கு 3 சிநேகிதர் இருந்தாங்க. இவங்களெல்லாம் வேறு பெருக்கி ஒரு பிரதானி இடத்துல கொடுத்து இவனுக்கு ராஜா சாப்பிடக்கூடிய போஜனமும் ராஜா குடிக்கக்கூடிய திராட்சை ரசமும் கொடுத்து இவங்க இந்த ட்ரைனிங் நாள்ல எல்லாம் இவங்களை வளர்த்து இவங்க எனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி பிரதானிக்கு கட்டளை கொடுத்து அவங்க கையில ஒப்புவோம். ஆனா ஆரம்பத்திலே இந்த தானியேல் 1:8 நம்ம வாசிக்கிறோம், ராஜாவின் போஜனத்தினாலேயும் ராஜா குடிக்கிற திராட்சை ரசத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்ற ஒரு வைராக்கி, ஒரு உறுதி யார்கிட்ட இருந்தது? யார்கிட்ட இருந்தது? எத்தனையோ ராஜாக்கள் பாபிலோன் ராஜ்யத்துல வந்தாங்க, மேசியா பெர்சியா ராஜாக்கள் வந்தாங்க. பாபிலோன் ராஜ்யம் மாற்றப்பட்டது. ஆனா எவ்வளவு ராஜாக்கள் வந்து போனாலும் பிரதான மந்திரியாக, ஜெனரல் கவர்னராக தானியேல். ஏன்? கர்த்தரின் பேரிலே அவனுக்கு இருந்த குரு. ராஜாவின் போஜனம் அவனை பட்ட மாட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 21
20 நாள் அவன் திராட்சை ரசம் குடிக்கல, அதான் வாசனை குடிக்கல, பூசல. அவன் 21 நாள் உபவாசம் இருந்தான் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் திராட்சை ரசம் குடிக்காதவனா இருந்தான் அர்த்தம் கிடையாது. யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, வீட்லயே அவங்க திராட்சை அந்த கொடியை வளர்ப்பாங்க. அந்த திராட்சை கொடி இல்லாத வீடு என்ன பண்ண இருக்காது. அந்த பழக்கம் எல்லாருக்கும் அங்க இருக்குது. ஆனா ராஜாவினுடைய போஜனை என்னன்னா, அது ஒரு விக்கிரகத்திற்கு முன்னதாக வச்சு அது படைக்கப்பட்ட பிறகுதான் எல்லாருக்கும் பகுந்தறிவு எதிர்த்து எதிர வைராக்க மாட்டான். கர்த்தரவனை பார்த்த நம்ம 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் நம்ம கோச்சுக்குவாங்க. நாம கொடுத்தா வாங்குறாங்க, அவங்க கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாம். நிச்சயமா சொல்லலாம், நான் படைக்கிறேன் தனியா. இங்க தேவை ஒரு உறுதி வேணும். ஒரு கிறிஸ்தவன் சொன்னான், அவனுக்கு என்ன வேணும்? இந்த பலகையை போல தேவனுடைய வாசஸ்தலமாக நிற்கிறதற்கு, தேவ சமூகத்தில் நின்று காணப்படுவதற்கு, தேவ காரியங்களை தாங்குகிறதற்கு பலவீனமான பாத்திரமாக இருக்கக்கூடாது, பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலன் உள்ளவர்களாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பலன் சொல்ல சின்ன ஒரு பிரச்சனை வந்தாவே பலவீனமாயிடும். நான் பல காரியங்கள் நான் உனக்கு திரும்ப கர்த்தர்தான் நமக்கு ஜீவன், அவர் தான் நம்முடைய பலன், அவர் தான் நம்முடைய ஞானம், அவர் தான் நமக்கு விவேகம். அவர் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அததான் சங்கீதக்காரன் சொன்னான், மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தார். ஏன் பயப்பட மாட்டான்? தேவனை இருக்கணும்னா தேவதை யாரு? வெளிச்சம். செம்மையானவனாய் இருந்தால் இருளிலே உனக்கு வெளிச்சம். எங்க வெளிச்சம் உனக்கு? இருளிலே. சாத்தா உன்னை எந்த நிலையில மூடிட்டாலும், எந்த விதத்துல வெளிச்சம் இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல, எல்லா நிலையில நீ குறைகளா இருந்தாலும் தேவனுடைய கற்பனைகளின்படி தேவனுடைய பாதையில நீ செம்மையானவனாக நடக்கிறதற்கு நீ உறுதியுள்ளவனாய் இருந்தீனா, எத்தனை இருள் வாழ்க்கையில இருந்தாலும் தேவை என்ன செய்வாங்க? உறுதி வேணும் இல்லையா? இயேசு பூமியில வந்தாரு, எல்லாம் அவரை கொண்டு அவர் மூலமாகத்தான் படைக்கப்பட்டது. 1:14 எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த பூமியில தலை சாய்க்க இடம் பண்ணாங்க. ஒரு நல்ல ஆகாரம் அவருக்கு என்ன பண்ணல. அவர் வளர்ந்தப்போ நல்ல ஆகாரம், ஆனா அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய கற்பனையை மீறாதவராக, தேவனை நேசிக்கிறவராக, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக, தேவனுடைய வேலை செய்வதே முதல் படியாக அவர் தன் வாழ்க்கையின் காலத்தை காட்டினாரு. இந்த உலக வாழ்க்கையின் வறுமையோ, இந்த உலக வாழ்க்கையில காணப்படுற பசி போராட்டமோ அவரை அசைக்க முடியல. எப்பா எவ்வளவு கேட்கிறாங்கப்பா, ஒரு மாதம் சொல்லுப்பா. அவன் மனைவி கூட ஒரு சொப்பனம் கண்டேன், இவரை குறிச்சு நான் வெகுபாடு பண்ணிட்டேன், இவரை குறிச்சு என்ன பண்ண. ஆனா அவன் என்ன பண்ண, தன்னுடைய ஆட்சி போயிடும். இந்த யூத தலைவர்களை எதிர்த்துக்கிறான். தன்னுடைய ஆட்சி போயிடும். யாரை திருப்திப்படுத்த? திருவிழாவை ஒப்பு கொடுத்தான். சரித்திரம் சொல்லுது, இந்த விளையாட்டை குறிச்சு அவன் மென்டலாகி செத்தான். அவரு ஒரு பழக்கக்கான படிச்ச அடிக்கடி கை கழுவுற மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்? குற்றமில்லாதவர் என்பது அவனுக்கு தெரியும்.
சத்தியம் என்பது என்னன்னு கேட்கலாம். முன்ன சத்தியத்தை வச்சுக்கின நீ நிறைய பேர் என்ன பண்றாங்க, சத்தியத்தை தெரியல, இன்னைக்கு அந்த காரியத்துல உறுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனா உன்னை உருவாக்கினவர், தாயின் கருவில உன்னை தாங்கினவர், இம்மட்டும் உன்னை தாங்கி நடத்துகிறவர், முதிர் வயது வரை உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவராக உறுதியுள்ளவராக அவர் இருக்கிறார். ஆனா உன்னிடத்துல நீ உறுதி உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாயா என்பதை தேவன் பார்க்கிறார். அந்த உறுதியுள்ள பாருங்க, எவ்வளவு மரம், அந்த சீக்கி மரம் அந்த வனந்தரத்துல வளர்ந்துருக்கலாம், 12 அடியில வளர்ந்துருக்கலாம், ஒரு 15 அடி கூட அந்த மரம் வளர்ந்துருக்கலாம். ஆனா மரத்தையே 15 அடி மரம் தேவை, அதிகமான வளர்ச்சி தேவை. அப்ப இன்னும் உறுதி, இன்னும் பலன், இன்னும் இன்னும் வைராக்கியம், என்ன வளர்ச்சி. இப்ப வராங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வராங்க, என்ன சீக்கிரம், இன்னும் ஒழுங்கால் படிட்டு வருகிறதுக்கு எல்லா காரியத்தையும் வந்து என்ன பண்ணணும், யாராவது ஒருத்தர் பெருக்கணும், பெருக்கிறவங்கலாம் பெருக்கணும், அவங்கதான் தொடைக்கணும், அவங்கதான் செய்யணும், அதெல்லாம் கிடையாது. இது கர்த்தருடைய வீடு. நான் மனுஷனுக்காக ஒண்ணு செய்யல, நான் செய்யறதெல்லாம் கர்த்தருக்காக நான் செய்கிறேன் என்ற காரியத்தை நீ செய்வாயான உனக்கு 100 மடங்கு நாங்கெல்லாம் வளர்ந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு கூட எங்க அம்மா தான் தண்ணியை போயிட்டு பாத்ரூம் போயிருந்தாங்க. எப்படி வளர்ந்துருப்பேன்னு பாருங்க. சாப்பிட்ட தட்டை என்ன பண்ணது கிடையாது, ஒரு பனி துவைக்க எனக்கு தெரியாது, எல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஆலயத்துக்கு நிலையில வரும்போது கையில தொடர்பு எடுத்து நான் பெருக்க நினைச்ச நான் பார்த்து வந்ததே கூட வைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க, அதே போல சாப்பாடு செய்யும் போது கூட கூடதான் நிற்பேன். காய்கறி வைத்த வேலை என்ன வேலை என்ன பண்ணுவாங்க, ஆனா பெயர் அளவுக்கு நிற்பேன். அந்த பெயர் அளவுக்கு நின்றதுக்கு இவ்வளவு தூரம் கற்கள் என்ன ஆத்துக்கு வச்சு சொல்லிருக்காரு, என்ன ஒரு ஆத்துக்கு இருப்பாங்க எனக்குள்ளே. என்ன வேணும், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், விபத்துல இருக்கலாம், ஆலயத்துக்கு வர முடியல என்ற சூழ்நிலையை சத்துரு வாழ்க்கையில உருவாக்கலாம். ஆனா நீ யாரா இருக்கணும், யாரா இருக்கணும், தூக்கம் வரல, தூக்கம் வருது, சக்தி வரணும், என்ன பண்றது, போறோம் சரீர பலவீனங்கள். ஆனாலும் அந்த பலவீனத்தையும் கர்த்தர் பலன் தருவார் என்ற அந்த உறுதியோடு எங்க வருகிறோம், இங்க வருகிறோம். எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு வார்த்தைகள் வந்துதான் இருக்கு. பகிர் ஏறாதா, ஏறாதா, பகிர்லாம் ஏறக்கூடாது. கர்த்தர் பலன் தராது, ஏறி வர அவ்வளவுதான். யார் பலன் தர்றது, நான் இங்க வரணும், ஏன்னா அதுதான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பலன் தரலன்னா நான் கீழே பார்த்தாங்க என்ன பண்ணணும், உறுதி அவர்தான் தரணும். ஆனா நான் கேட்கணும், நீங்க என்ன பண்ணுங்க, உறுதியுள்ளவர்களா இருக்க. தேவனிடத்துல நீ யாரா இருக்கணும், தேவனால பயன்படுத்தப்படணும், தேவனுக்குரிய காரியங்களுக்கு பயன்பாட்டு பண்ணணும், நீ தேவ சமூகத்துல நிற்கக்கூடியவனா இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களா இருக்கணும்னா தேவன் யாரை எதிர்பார்க்கிறாருன்னா பலவீனமானவர்களை அல்ல, பலமுள்ளவர்கள். நீதான் உங்க டார்கெட், யாருக்கு வடைய வைத்துவான், யாருக்கு கண்ணியை வைப்பான். யோசேப்பை போல தள்ளி விடுகிறதுக்கு நீ தேவ பலத்தினால நிரப்பிட்டீங்கன்னா தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகளில நீ அனுபவிக்க மாட்டல. உலக ரட்சகனாக, ஜீவ ரட்சணை செய்யக்கூடியவனாக யோசேப்பை மாற்றின ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தந்தார். அவன் யாருக்கு போடுறான் வரைய, யாருக்கு வைக்கிறான் வரைய, யாரு அறியாம மாட்டிக்கணும் கண்ணியை வைக்கிறான், வாலிபர்கள் தான் புரி வைக்கிறான். ஆனா நீங்க யாரை எதுக்கும் வரைய கூடாது.
இச்சையின் ஆவிகளுக்கு வழங்கி கொடுக்க கூடாது. அது காரண மிதிக்கக்கூடியவனாக இருக்கணும். கவனிங்க, காரணம் மிதிக்கணும்னா நீ திருப்தி உள்ளவனா இருக்கணும். திருப்தி ஆனவனுக்கு பங்கன்ல 4 வெக்டிஸ வச்சாங்கன்னு வைங்க, எத்தனை சாப்பிடுவாங்க? ஒண்ணு கூட சாப்பிட மாட்டான். அவன் ஏற்கனவே எப்படி இருக்கிறான்? நீ வைக்கிற ஒன்னும் பெருசா வேணாம் வேணாம்னா நம்ம வேட்டி வச்சு நிற்பான். அவன் அப்படி போன இலைய போயிட்டு என்ன பண்ணும்? ஏன் அதே பசியா இருக்கிறவனாங்க லெக் பீஸே வேணாம், அதுல எந்த பீஸும் வேணாம், வெறும் சோறு இருந்தா கூட அவன் தின்னுட்டு ஏற்றுப்போம். இன்னைக்கு நீங்க வைராக்கியம் உள்ளவங்க தானே. வைராக்கியம் வந்தா இந்த சபையை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்குன்னா யார் தாங்கணும்? யார் நிக்கணும்? கவனிங்க, அது எப்படி நிக்கணும்ன்றத வருகிற நாட்கள்ல பேசலாம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தை முடிச்சுட்டாலும் இதனுடைய நன்மைகளை நான் பேசுவேன். ஏன்னா நீ யாருன்றது உங்களுக்கு சரியா தெரியல, எதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டான்னு தெரியல. நான் அடிக்கடி நான் ஆண்டுகிட்ட நான் கேட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பேச தெரியாது, நான் பேச தெரியிருக்கிறேன். நான் துன்மார்க்கமான ஜனங்களோட கூட வந்து நான் பெரிய ஆண்டவர். நான் இந்த சகோதரிகள் மத்தியெல்லாம் நான் வந்தவெல்லாம் கிடையாது. எப்ப எல்லாமே யாருனாங்கிறேன், என்ன என்ன பண்ண தெரியாது. தெரியாதது எனக்கு தெரியும், நீ வா, உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்னைக்கு வரல எங்க போயிருக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். அவர் உன்னை தேடினவனாக மாற்றுவார். அவர் உன்னை மாளிகையாக கட்டி எழுப்புவார். அநேகர் உன்னை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு உன்னை அழகா வழிவகுப்பார், ஆசைப்படுப்பார். கர்த்தர் செய்ய நினைச்சது ஒண்ணும் தடுக்க யாராலுமே முடியாது. ஆனால் ஆண்டவர் நீ தேவன் சமூகத்தில் காணப்படுவதற்கு, தேவனுக்கு நீ பயன்படுவதற்கு தேவன் சீக்கி போல. ஒருவேளை நீ புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கலாம், ஒருவேளை நீ வனாந்தரத்துல வளர்ந்திருக்கலாம், ஒருவேளை பலவிதமான காற்று சோதனைகள், வெயில், இப்படியாப்பட்ட பிரச்சனை சோதனையில நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு யாருமே இல்லை என்ற நிலையில நீ வாழ்ந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம். ஆனால் ஒண்ணு நீ மறக்கக்கூடாது, உன்னை தெரிஞ்செடுத்தார். ஆனா நீ தேவனுடைய ஆலயத்துல பயன்பாட்டுக்கு வர வேண்டுமானால் நீ வளர்ச்சி அடைந்தவனாக இருக்க வேண்டும். நீங்க கவனிங்க, கடைசி நாங்கள்ல நீ அழிந்து வர வேண்டிய நேற்று பெய்ய மழையில இன்னைக்கு முளைக்கிற காலம் போல நிறைய வேத பாடல்களுக்கு எழுதுகிற காலம் இது. நிறைய முன்னியக்காரர்கள் என்ன பண்ண போறாங்க, நிறைய தீர்க்க தரிசிகள் என்ன பண்ண போறாங்க. இது தீர்க்க தரிசனம் தானா, கள்ள தீர்க்க தரிசனம் தானா, சொல்றது தேவ சத்தியம் தானா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வேத வசனத்தில் நீ வளர்ந்து தேடினவர்களாக காணப்படாது. தப்பு நான் சொன்னாலும் பார்த்து நீங்க தப்பா சொல்றீங்க, அந்த தைரியம், ஒரு உறுதி உனக்கு வேணும், உனக்கு வேணும். நான் சொல்றேன், பல இடத்துல சொல்றேன், எல்லாத்துக்கும் அலையா போட்டு எங்க உட்கார்ந்து இருக்காது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தனுடைய அடையாளமே தான் வாழ்க்கை எழுத முடியல. ஆமென் என்பது இயேசுவுக்கு ஒரு பெயர். எதுக்கு ஆமென்? நீ நாசமா போன ஆமென். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கருத்தை, ஒரு அர்த்தத்தை வச்சுதான் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு. ஆனா நம்ம என்ன சொன்னாலும் தூங்குறவங்க ஒரு அலையா சொன்னா அதுக்கு ஒரு அலை. 4 பேர் என்ன பண்ணா இது சத்தியத்துக்கு ஆதாரம். இந்த சபை தாங்கிறது சத்தியம், கோமாளி கூடாரம் கிடையாது. சர்வீஸ் கூடாதுமா இது? அங்க ஆடி பப்புன்னு சிரிப்பு காட்டுற மாதிரி சிரிப்பு காட்டுறமா இது?
இது நீ உணர்வடைய வேண்டிய இடம். தேவனிடத்துல நெருங்கி இன்னும் தேவனுக்காக நீ செயல்பட வேண்டிய ஒரு இடம். எங்க வளர்ச்சி அடைய வேண்டிய இடம். அப்ப இத்தனை கால வளர்ச்சியில எந்த அளவுக்கு நீ பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிற, எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய இந்த சீட்டின் பலகையை போல நீ காணப்படுகிற, நீ உறுதியா இருக்கக்கூட ஆளா, நீ எல்லாத்துக்கும் வளைந்து கொடுக்கிற ஆளா என்பதை நீங்க பாருங்க. நீ நினைக்கிறதாங்க நான் பார்த்தேன். என் ஊழியத்துல எனக்கு 69 வருஷம் என் வயசு வருஷம் கிட்டத்தட்ட 35, 36, 37 வருஷங்களுக்கு முன்னாடி ஊழியத்தை நான் செய்துட்டு வரேன். ஏராளமான குடும்பத்தை பல ஊர்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஒரு முறை ராஜாராம் இறந்து அவங்க மாமா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அவருக்கு தெலுங்குல அந்த ஆந்திராவில் பெரியார் ராஜா என்ன உட்காந்துருக்காரு. அங்க ஜெபிக்கிறதுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போனாங்க. கர்த்தர் வல்லமையா அடுத்ததுல இருந்து பயன்படுத்தினார். நிறைய அசுத்தாக நல்லா பயந்துட்டாங்க. முடிஞ்ச பிறகு சில குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனா கல்யாணம் ஆகிருக்கு, வாலிப வயசாக இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்தேன். குடும்பம் இங்க இருந்து சொன்ன எங்க இருக்கு நீங்க அந்த மாடல் ஆயிடுச்சு எங்க வச்சுக்கிறது. நான் கேட்டேன் என்னம்மா இது சொன்னாங்க. தீவிரமா ஒரு நாள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன இந்த அம்மா ஊழியம் செய்தாங்க. வைராக்கியமா ஆண்டவருக்காக வாலிபத்துல ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்கின்றவங்க. இப்போ இவர் வாழ்க்கையில ஒருத்தர் கிளாஸ் ஆச்சு. அது காலையா கழுதியானது. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆசை என்ன பண்ணிச்சு, யாருக்கு வணங்கி கொடுத்தது. அந்த அம்மா சொன்னாங்க, இவரை எப்படியாயிரும் நான் எங்க கொண்டு வந்துடுவேன். இப்போ எப்படி இங்க வருவ முடியும், எங்கதான் இருக்கிறாங்க. இப்ப போன உடனே கைய வச்சா அழுகுறான். ஏன் அவன் அடிக்கிறான், உதைக்கிறான், போகக்கூடாதுன்னு சொல்றான். அவன் போக்குற சினிமா தேட்டர்னா வரது. அவன் அப்படி பண்ணலன்னா நீ சர்ச்சைக்கு போனா யாரு கூட பேசினாலும் சந்தேகம் பண்ணான். எனக்கு வாழ்க்கையே எப்படியாச்சு. ஏன் ஏன் நீ எதிர்பார்க்கிற சந்தோஷம் ஏன் காணாம போயிடுச்சு? நீ எதிர்பார்க்கிற சமாதானம் எதுக்கு கிடைக்கல? எந்த மனுஷனும் நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கேன். யாராலதான் தர முடியும்? பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, உறவுகள் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, யாரும் ஒரு அனாதைன்னு சொல்லக்கூடிய நிலையில நீ தனிமையா இருந்தாலும் தேவன் சொல்றாரு, உன்னை நான் திட்டத்தவர்களாக இருக்கிறேன். உடவு இருக்குங்க எனக்கு. நான் விளையாட்டு சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா வருஷத்தை கடந்தது. எத்தனை வீடு போறேன் இன்னைக்கு வந்தா போதும். இன்னைக்கு வர நாம வீட்டுக்கு என்னன்னா அந்த வீடு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜாவது வாங்கி வச்சு நான் பார்த்து இன்னைக்கு அப்படியாப்பட்ட உறவுகள் ஏராளமான உறவுகளை இந்த உறவு எங்க தந்தது? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்ச உறவுகள் இன்னைக்கு ரத்த சம்பந்தமான உறவுகள் உடல்களை கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட உறவுகள் இன்னைக்கு இருக்கிற போது அவங்க விசாரிக்கணும். அதனாலதான் நான் சொல்லுவேன், சபையில ஒருத்தர் வரலன்னா விசாரிங்க, ஒருத்தர் வியாதிப்பட்டா போய் பாருங்க. ஏன்னா இந்த ஐக்கிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை இணைச்சிருக்கிறாய். என்ன உறுதியா இருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருங்க, உறுதியா இருக்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு என்ன பண்ணுங்க,
இருங்க. அந்த பிரதர் வந்தாரு, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை கவனிங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் பிரதர் ஊழியம் செய்யறவங்க மைனாவரத்துல நான் போயிருக்கும் போது அவர் ஒரு ஆட்டோ வச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த சிஸ்டர் வந்து டீச்சர் வேலை செய்யறவங்க ஆண்டவர் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் அவங்க எல்லா ஊழியத்துக்குமே பங்கெடுப்பாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைக்கிறாங்க. ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட அந்த இதுல சொல்லி எங்க பாட்டு வந்து இருக்கிறாரு, பாட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த அம்மாவுக்கு மாசம் வச்சிருக்கிறாங்க மூச்சு விடுறதுக்கு. என்னை பார்த்த உடனே அவங்க பேச முடியல. பார்த்தவன என்ன பண்ணாங்க, அது பிறகு ஜபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க நல்லா ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க, நான் செத்து கொள்வேன் என்று பயந்து ஆண்டவர் இந்த ஊழியக்காரனா உடனே பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. கட்டாயம் நான் குழைச்சிக்கணும். ஏன் யாரை பார்த்ததுனால நான் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையை வளர செய்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவங்க நம்பினபடியே அவங்க விசுவாசத்தின்படியே கர்த்த ஜீவனை கொடுத்து திரளான ஜனங்கள் மத்தியில சாட்சியாக நீ செய்த நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை பேரை பலப்படுத்தும் என்பதை நீ அறிந்திருப்பாயான பிரச்சனைகளில் நீ ஆண்டவருக்காக உறுதி உள்ளவனாக இருந்தீங்கன்னா வேற காரியம் உறுதி உள்ளவனாயிரு. யாரா இருக்கக்கூட கல்வியின் பாண்டத்தை எடுத்து பயன்படுத்த மாட்டேன். நீ அறியாத காலமா இருந்தா தேவன் உனக்கு பொறுப்பது. நம்முடைய பலவீனங்களில அவர்களுக்கு பலம் தந்து நடத்துவார். ஆனா உனக்கு உறுதி வேணும், திட தீர்மானம் வேணும். இதை இல்லாம என்ன பண்ண முடியாது, எங்க வர முடியாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தேவ பிரசன்னத்துல வந்து நிக்கிறது ஒரு பாக்கியம். தேவ பிரசன்னத்துல வந்து ஒரு பாட்டு பாடுறது பெரிய பாக்கியம். தேவ ஜனங்களால நடத்த உன் மேல இருக்கிற அபிஷேகம் எத்தனை பேரை வழி நடத்த தெரியாது. கர்த்தர் மட்டுமே என்னுடைய பலனை உனக்கு வைத்து மனுஷர்களாக இருக்கும். நீங்க இந்த ஆசிரியர் கூடாது அந்த பலகைகள் உறுதிப்பதாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடி ஆண்டவர் கண்டுட்டாவே
இருக்கும் தேவ சமாதானம் பெரிய நம்மை அழிகிற அறிவினாலே சமாதானம் கிருபை பெருகும் என்ற வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என் ஆராதனை ஆசீர்வதிக்கிறேன் எல்லாம் நீரே என் ஆத்மாவே ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தும் நம் அனைவரோடு சுத்தமான சந்தர்ப்பங்கள் அனைவரும் குடும்பங்களும் என்று நீடித்து ஆமென்.